அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அந்த எளிமையான 108 திருப்புகழில் ஒரு எளிமையான ரொம்ப எளிமையான திருப்புகழ் தான். அது 4 வரிகள் தான் இருக்குது. அந்த திருப்புகழை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த திருப்புகழை பாராயணம் பண்ணிவிட்டு அந்த திருப்புகழுக்கு உண்டான விளக்கத்தையும் நான் சொல்கிறேன். இந்த திருப்புகழ் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு உண்டான திருப்புகழ். இந்த திருப்புகழ் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. 4 வரி தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. டெய்லி நம்ம கூட படிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது. இந்த எளிமையான திருப்புகழை நாம் பாராயணம் செய்யலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நம்ம இப்போ அந்த எளிமையான திருப்புகழ் என்ன திருப்புகழ் அப்படின்றத பார்க்கலாம். அற்றைக்கிரை தேடி அத்ததிலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவோனே, வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றுணர் போதா கட்சி பெருமானே. அற்றைக்கிரை தேடி அத்ததிலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவோனே, வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றுணர் போதா கட்சி பெருமாளே. இந்த திருப்புகழில் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளை முருகப்பெருமானாக பாவித்து நம்ம அருணகிரிநாதர் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காரு. அது எப்படி பாடியிருக்காருன்னா, உலக பற்றுகள் அனைத்திலும் நம்ம ஆசை வச்சு நம்மளுடைய அந்த பற்று எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்டே வேண்டிக்கிறாரு. எப்படி வேண்டார் அப்படின்னா, கிரௌஞ்ச மலையை அழித்த வெற்றி கதிர்வேலா, நீ வெற்றி பெற்ற கதிர்வேலா, அதனால் உன்னை வந்து நான் துணையாக பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அதற்கு மேலே நாங்கள் வந்து பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட அவர் வேண்டி கேட்டுக்கிறார். ஸோ இந்த திருப்புகழை தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணுவோம். முருகன் அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.